கூட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, உன்ன மாதிரி அன்னைக்கே நான் கர்த்தருக்காக நின்றுருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு கண்ணீருள்ள வாழ்க்கையை நான் அனுமதிச்சிருக்க மாட்டேன்னு. ஏன்னா அவங்க ஒரு பையனை விரும்பினாங்க. நான் அவங்க கிட்ட சொன்னேன், என்ன சொன்னேன் தெரியுமா? அக்கா, அது தேவ சுத்தம் இல்லை, வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை கர்த்தர் எனக்கு வசனத்தை கொடுத்தாரு அப்படின்னு எதையோ ஒரு வசனத்தை பிடித்து கொண்டு இல்லை கர்த்தருக்கு சித்தம் இல்லை, கர்த்தருக்கு சித்தம் இல்லை, இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி நான் அவர்களுக்கு எத்தனை முறை சொல்லியும் நான் அழுதேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த அக்கா கிட்ட அழுகிறேன், வேண்டாம் வேண்டாம், இது கர்த்தருக்கு சித்தமில்லாத வாழ்க்கை, உங்கள் மேலே கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த அக்கா கிட்ட அழுதேன். இல்லை என்னால் முடியாது. அந்த பையன் நான் இல்லைனா செத்துருவேன்னு சொல்கிறான். செத்துருவேன்னு சொன்ன எவனுமே இது வரைக்கும் செத்ததான் நான் பார்க்கல. ஆமாம் தானுங்க? கண்டிப்பாக சொல்கிறேன், செத்துருவேன்னு சொல்கிறவன் உங்களை ஒரு நாள் சாவடிப்பான். தே ஆர் வெரி டேஞ்சரஸ். செத்துருவேன்னு சொல்கிறான் பிரின்சி, செத்துட்டா நான் கர்த்தருக்கு எப்படி கணக்கு ஒப்பிப்பேன்? இப்படி வேற ஆவிக்குரிய இன்னொரு தந்திரம் இருக்கு, பிசாசு உங்க மேல பயன்படுத்துவான். என்ன தெரியுமா? ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணா பாவம் இல்லையா? இந்த தந்திரத்துக்கு தயவு செஞ்சு மயங்கிறாதீங்க, அது பிசாசோட தந்திரம். நான் சொல்றேன் பாரு, கீழே விழுந்துட்டீங்க என்ன பண்ணுவீங்க? ஏங்க கீழே விழுந்தா கீழே கடங்க, அதான் பிசாசு உங்களுக்கு சொல்றான். அதுதான் உங்களுக்கு சொல்றான், நீ பண்ணனா பண்ணிட்டே இரு. வசனம் சொல்லுகிறது, விழுந்தவன் எழும்புகிறது இல்லையோ, வழி தப்பினவன் திரும்புகிறது இல்லையோ. கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். எந்த திசையில வழி தப்பி நீங்க போயிருந்தாலும் கர்த்தர் ஒன்று சொல்ல, நீ திரும்பினா போதும், உன் கைகளை நான் பிடித்துக் கொள்வேன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்ம பின்னாடியே வரவர் இல்லைங்க. நீங்க எங்க அவரை விட்டுட்டு போனீங்களோ அங்கே தான் நின்றுட்டு இருக்காரு. அல்லேலூயா. நீங்க ஒரே ஒரு முறை திரும்பிடுங்க, கர்த்தர் உங்க கைகளை பிடித்துக் கொள்வார். நான் அந்த அக்கா கிட்ட சொன்னேன், வேண்டாக்கா, வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு எத்தனையோ முறை சொல்லியோ இல்லை, பயந்து போய் ஒரு திருமணத்தை செஞ்சாங்க. அந்த பையனுடைய அப்பா, ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பையனுடைய அப்பா ஃபோன் பண்ணி, அம்மா நீ இல்லைனா என் பையன் செத்துருவாமா அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை செஞ்சாங்க. கல்யாணம் முடிஞ்ச ஒரே மாதத்தில் நீ இல்லைனா என் பையன் செத்துருவாமான்னு சொன்ன அதே மாமனார் அவர் அந்த பெண்ணுடைய தலையை பிடித்து கொண்டு தரன்னு வீட்டுக்கு வெளியே போடி அப்படின்னு. மனுஷனுடைய அன்பு, மனுஷனுடைய வார்த்தை, மனுஷன் சொல்லுகிறதெல்லாம் பொய்யுங்க. ஆமென். இன்றைக்கு உங்கள்கிட்ட நீங்க இல்லைனா செத்துருவேன், நீ இல்லைனா என் பையன் செத்துருவான், இப்படி எல்லாம் சொல்ற எந்த வார்த்தைக்கும் எமோஷனலா உங்களை பண்ணும்பொழுது தயவு செஞ்சு பாத்தீங்களா, பேதுரு போய் எமோஷனலா, ஆண்டவரே நீர் சிலுவைக்கு போகக்கூடாது, எமோஷனல், நாங்கள் உங்களை ரொம்ப நேசிக்கிறோம், அது உங்களுக்கு நடக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், போ பிசாசு. நேசிக்கிறவனை பார்த்து பிசாசுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு ஒருவர் அழுகிற அந்த அழுகைக்காக, அந்த எமோஷனல் பிளாக்மெயிலுக்காக அவங்க பின்னாடி நீங்க போயிட்டீங்கன்னா கர்த்தருடைய சித்தத்தை நீங்க இழந்து போயிருவீங்க. அல்லேலூயா. ஆமென்.